समर विजय मोदी समदगा नंददाडी मृदुगुण गणवेदी मुख्य कादंबवाटी मुनुनुद परिपाटी मोहिता जांडकोटी परमशिव वदूटी पादुमाग्रामकोटी जय जय जगदंब शिवे जय जय कामाक्षी जय जयाद्रिसुते जय जय महेश दहिते जय जय चिद्गगन कौमुदीतारे ओम श्रीमात्रे नमः பராசக்தியினுடையதான வியாஜவான கருணா கட்டாட்சத்தோடைய கூட இந்த காஞ்சி க்ஷேத்திரத்திலே கோலோக ஸ்ரீநகரம் அப்படின்னு பேரு. சுதாசாகர மத்தியஸ்தா காமாட்சி காமதாயினின்னு சகஸ்திரநாமாவானது சுதாசாகரமாகவே இந்த காஞ்சி க்ஷேத்திரத்தை விசேஷமாக சொல்கிறது. அந்த காஞ்சி க்ஷேத்திரத்தினுடைய மத்தியத்திலே ஸ்ரீசக்கர பிந்துவிலே பிரகாசிக்கக்கூடிய ராஜராஜேஸ்வரியான லலிதாமகா திரிபுர சுந்தரி காமாட்சி பரதேவதைக்கு வசந்தோத்சவமானது விசேஷமாக நடக்கிறது. அதனுடையதான அங்கமாக ஆச்சாரியாளும் அம்பிகையும் அப்படிங்கிறதான ஒரு தலைப்பிலே ஆச்சாரியாள் ஸ்ரீமத் பகவத் பாதாள் விசேஷமாக தேவி பரமாக செய்த ஸ்துதிகளுடையதான ஒரு வைபவத்தையும் காமாட்சி பரதேவதைகளுடையதான ஒரு வைபவத்தையும் விசேஷமாக சிந்தனை பண்ணுறது அப்படிங்கிறதான ஒரு சங்கல்பத்தோட கூட பரதேவதையின் ஆக்ஞையோடைய கூட சாட்சாத் பெரியவாளுடையதான விஜயேந்திர பெரியவாளுடையதான ஒரு ஆக்ஞையோடைய கூட இந்த க்ஷேத்திரத்திலே காமாட்சி பரதேவதைகளுடைய சன்னிதானத்திலே சச்சாமர ரமாவாணி சவ்ய தட்சிண சேவிதா அப்படின்னு ஒரு பக்கம் மகாலட்சுமி தாயாரும் இன்னொரு பக்கம் சரஸ்வதி தாயாரும் சாமரம் வீச அகிலாண்ட கோடி பிரம்மாண்டங்களுக்கும் ஏக சக்கரவர்த்தினியாக ஜெகன்மாதாவானவள் பிரகாசிக்கிறார். அவருடைய சாநித்தியம் பிரகாசிக்கக்கூடியதான இவ்விடத்திலே பரதேவதைகளுடையதான வைபவத்தை ஒரு துளி அளவுக்கு, ஏன்னா அம்பாளுடைய வைபவம் அப்படிங்கிறது தேவர்களாலேயும் திரிமூர்த்திகளாலேயும் அந்த பரதேவதைக்கே பதியா விளங்கக்கூடிய மகாகாமேஸ்வரனாலேயுமே சொல்ல முடியாதுங்கிறது மாதஸ்தே மகிமாவக்தும் சிவே நாம் அபிஷக்யதே அப்படின்னு துர்வாசாச்சாரியாள் திரிபுரா மகிந்த ஸ்தோத்திரத்திலே விசேஷமாக சொல்றார். அம்மா உன் பெருமையை சொல்வதற்கு சாட்சாத் பரமேஸ்வரனாலேயும் ஆகாது. அப்படி பரமேஸ்வரனாலேயும் சுப்பிரமணியராலேயும் பிரம்மாவினாலேயும் ஆதிசேஷனாலேயும் யாராலையுமே சொல்ல முடியாத ஒரு வைபவத்தை, பரதேவதையினுடையதான ஒரு வைபவத்தை நாம எப்படி சிந்தனை பண்ண முடியும்? இதையெல்லாம் ஆனந்தரஹரி அப்படிங்கிறதான ஒரு கிரந்தத்திலே சாட்சாத் பகவத்பாதால் சொல்லும் பொழுது, அம்மா உன் மகிமையை சதுர்முகங்களோடே விளங்குற பிரம்மாவினாலே சொல்ல முடியலே, அஞ்சு முகத்தோடே விளங்கக்கூடிய உன் பதியான பரமேஸ்வரனாலே சொல்ல முடியலே, ஆறு முகத்தோடே விளங்கக்கூடியதான உன் குழந்தையான சுப்பிரமணியனாலேயும் முடியலே, ஆயிரம் தலைகளோட விளங்கக்கூடிய சாட்சாத் ஆதிசேஷனாலேயும் உன்னுடைய வைபவத்தை சொல்ல முடியலேன்னு சொன்னா, ஒரு சிரஸை வச்சிருந்து பகவதி பவானி சம்சார சாகரத்தை தாண்டி வைக்கக்கூடிய சைத்தன்ய மூர்த்தியை உன் மகிமையை நான் என்ன சொல்ல முடியும் அப்படின்னு இருந்தாலும் வேறு கட்டிருக்கக்கூடிய ஒரு வாசகத்தின் காரணமாக அமிர்த சாகரம் போலே விளங்கக்கூடிய பராசக்தியினுடைய மகிமையிலிருந்து ஒரு துளியளவு அம்பாளுடையதான ஒரு வைபவத்தை இந்த காஞ்சி க்ஷேத்திரத்திலே பிரகாசிக்கக்கூடிய பரபிரம்மஸ்வரூபியான சாட்சாத் பரதேவதையினுடையதான ஒரு வைபவத்தை சிந்தனை செய்யலாம். சுதா சிந்தோர் மத்தியே சுரவிடபி வாட்டி பரிகிருதே மணித்வீபே நீபோ பவனவதி சிந்தாமணி கிருஹே சிவாகாரே மஞ்சே பரமசிவ பரியங்க நிலையாம் புஜந்தி பாம் தன்யாக கதிஜன சிதானந்தலஹரீம் அப்படின்னு பகவதியினுடைய பெருமையை பராசக்தி அந்த க்ஷேத்திரத்திலே விளங்குறாளோ அந்த மணித்வீபத்தினுடைய மகிமையை சாட்சாத் ஆச்சாரியாள் தன்னுடைய சௌந்தரிய லகரியில் விசேஷமா சொல்றார். அந்த மணித்வீபம் அப்படிங்கிறது எங்க இருக்குன்னு கேட்டா கோட்டிக்கணக்கான பிரம்மாண்டங்களுக்கு அப்பால பரதேவதைகளுடைய வாசஸ்தானமானது அநேக கோட்டிக்கணக்கான பிரம்மாண்டங்களுக்கு அப்பால சுத்தீவர அமிர்த கடல் விளங்கு. அதற்கு மத்தியத்திலே சிந்தாமணி கிரகத்திலே ஸ்ரீசக்கரத்தினுடைய மத்திய பிந்துவிலே பஞ்ச பிரம்மாசனத்திலே மகாகாமேஸ்வரனான பரமசிவனாருடைய மடியிலே பகவதியானவள் மகா திரிபுர சுந்தரியாக லலிதா பரமேஸ்வரியா பிரகாசிக்கிறாங்கிறது சாஸ்திரங்கள். அந்த ஸ்தானத்தை ஆச்சாரியால் சமுதிரிய கதையில விசேஷமா சொல்றார். அது அந்த ஸ்ரீநகரத்துக்கு மாத்திரம் பொருந்தது. பூமுகத்திலே விளங்கக்கூடிய பிரத்யட்ச ஸ்ரீமதமான இந்த காஞ்சிபுரத்திற்கும் பொருந்தது. ஏன்னா காஞ்சிக்கு சமானமான க்ஷேத்திரம் கிடையாது, காமாட்சிக்கு சமானமான வேற தெய்வத்தை கிடையாது. சகல மூலங்களுக்கும் ஆதார மூர்த்தி பஞ்ச பிரம்மங்களான பிரம்மாவும் விஷ்ணுவும் ருத்ரனும் ஈஸ்வரனும் சதாசிவனும் பஞ்ச பிரம்மங்களும் எந்த பராசக்தியின் பாத பீடத்தை தாங்கி கொண்டிருக்காளோ அஞ்சு பிரம்மங்களும் பரதேவதையுடைய பாத பீடத்தை தாங்கி கொண்டிருக்கா. அப்பேற்பட்ட ஆதிசக்தியாக விளங்கக்கூடியவள் அந்த பரதேவதையினுடைய கடாட்ச வீட்சண்யத்தினாலே மாத்திரம்தான்
பஞ்ச பிரம்மங்களும் இயங்கதாக இருக்கு. இந்த காஞ்சிபுரமே சுதா சுந்தரம் அமிர்த கடல், அதற்கு மத்தியத்தில் 25 கோட்டை ஸ்ரீ சக்கரம், அதெல்லாம் இந்த காஞ்சிபுரத்திலேயே விளங்குறது. நம்முடைய நேற்றங்களுக்கு தெரியாது. இந்த காமாட்சி அம்மாவுடைய கோவில் இருக்கு, இந்த கோவிலே ஸ்ரீ சக்கர ஸ்வரூபமாக விளங்கக்கூடியதுங்கிறது சாஸ்திரங்கள் எல்லாமே. ஸ்ரீசக்கர ஸ்வரூபமாக இந்த தேவியினுடைய ஆலயம் விளங்க அந்த பிந்து பாகத்தில் 9 ஆவரணங்கள் மட்டும் சொல்றா இல்லையா, அந்த 9வது ஆவரணம் மகாபிந்து சர்வானந்தமய மகாசக்கரம் அப்படின்னு பேரு. அந்த பிலத்தை தரிசனம் பண்ண முடியும், நம்மால தரிசனம் பண்ண முடியாது. அந்த பிலமானது அதனுடைய துவாரமானது, அதனுடைய ஆரம்பமானது இந்த காஞ்சி கஷேத்திரத்திலே காயத்ரி மண்டபத்திலே ஸ்ரீசக்கர பிந்துஸ்தானத்திலே விளங்க, அதனுடைய முடிவு கைலாச பரியந்தம் விளங்குறதுங்கிறது மார்கண்டேய புராணம் காமாட்சி விலாசம் சொல்றது. அந்த மகாபிலத்திலிருந்து பகவதியானவள் ஆகாச ரூபிணியாக பிலாகாசம் அப்படின்னு பேரு. ஐப்பசி மாசம் பூர நட்சத்திரத்தன்னைக்கு பிலத்துக்கு விசேஷமான அபிஷேக ஆராதனைகள் எல்லாம் இந்த கஷேத்திரத்தில் அது உத்தமமா நடக்கிறது. அப்படி ஆகாச ரூபமாக அந்த பகவதியானவள் இந்த காஞ்சி மண்டலம் முழுக்க வியாபிச்சு விளங்குறதுனாலே தேவியின் சைத்தன்யமானது சம்பூர்ணமா விளங்கக்கூடிய க்ஷேத்திரம் காஞ்சிபுரம் தான். இப்படி இந்த க்ஷேத்திரத்திலே பண்ணக்கூடிய சமஸ்த தர்மங்களும் கோடி மடங்கு விருத்தியாகிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த க்ஷேத்திரம் முழுக்க பராசக்தியின் சைத்தன்யமானது பரவி விளங்குறது. அப்படி அந்த பரமேஸ்வரியானவள் சப்த மோட்ச புரிகள்ல தட்சிண பாரதத்திலே தென்னகத்திலே விளங்கக்கூடிய ஒரே மோட்சபுரி காஞ்சிபுரம். சப்த மோட்ச புரிகளிலுமே பராசக்தியினுடைய ஸ்தானங்கள் விசேஷமா விளங்குறது. அயோத்தியா, மதுரா, மாயா, காஷி, காஞ்சி, ஹரித்வார், அவந்தி, இந்த காஞ்சிபுரம் என்னும்படியான க்ஷேத்திரங்கள் 7மே பராசக்தியின் சக்தி பீட்டங்கள். அந்த 7 க்ஷேத்திரங்களிலும் தேவி க்ஷேத்திரங்கள் விசேஷமா விளங்குறது. ஆனா அத்தனை க்ஷேத்திரங்களுக்கும் ஆதாரமாக ராஜராஜேஸ்வரி பிரகாசிக்கக்கூடிய மகோத்தமமான ஒரு க்ஷேத்திரம்னு சொன்னாக்க இந்த காமகோட்டி அப்படிங்கிறதான ஒரு மகா க்ஷேத்திரம் தான். அம்பாளுடைய நாமா காமாட்சி அப்படிங்கிறதான ஒரு நாமா. மூகாச்சாரியாள் தன்னுடையதான மூக பஞ்சம் அவளுடையதான ஒரு பெரிய அவா. ஏன்னா இந்த கிரந்தத்தின் மகிமையை ஜனங்கள் புரிஞ்சுண்டு காமாட்சியினுடைய பெருமையை புரிஞ்சுண்டு அந்த ஸ்ரீதேவியினுடைய மாதாவிந்தத்தை சரணாகதி பண்ணணும் அப்படிங்கிறது அவளுடையதான ஒரு பெரிய அவா. அந்த கிரந்தத்தினுடைய மகத்துவமானது அப்படி சௌந்தரியமானது இப்ப எல்லோருக்கும் கருணாமூர்த்தியாக இந்த பராசக்தியான மகாத்ரிபுர சுந்தரி தான் பிரகாசிக்கிறார். மூக்கத சொல்ற மஞ்சே சதாசிவமயமான மகாபீட்டமா. பிரம்மாவும் விஷ்ணுவும் ருத்ரனும் ஈஸ்வரனும் சொல்றோம்லே அசக்தி கர்த்ரி பிரம்மரூபா கோப்ரி கோவிந்த ரூபிணி சம்ஹாரிணி ருத்ரரூபா திரோதானகரீஸ்வரி சதாசிவா அனுகிரகதா பஞ்சகிருத்யநாயகா அப்படிங்க அந்த பஞ்ச பிரம்மங்களும் பரதேவதையான ஸ்ரீ காமாட்சியினுடைய பாத பீட்டத்தை தாங்கி கொண்டு அம்பாளுக்கு பணிவிடை செய்யறான்னு சொன்னா இந்த பரபிரம்மத்தினுடைய மகிமையை யாராலையாவது பேச முடியுமா? அப்பேற்பட்ட பிரம்மஸ்வரூபமே இந்த க்ஷேத்திரத்திலே விளங்கு. அப்படி அந்த சதாசிவமயமான பஞ்சபிரம்மாசனமே ஆசனமாக விளங்க பரசிவமய லலித பௌஷ்பபரியக்கிய ஏகாம்பிரநாத மகாகாமேஸ்வரன் அப்படிங்கிற பிரம்மஸ்வரூபமானது அந்த பரமசிவனுடையதான மடி பூவிழிப்பா விளங்குறதா. மூகாச்சாரியால் இந்த ஆரியாசதகத்தை நம்ம பாராயணம் பண்ணுறதுங்கிறது அதை அனுபவிச்சு பாராயணம் பண்ண வேண்டியது. இப்படியெல்லாம் அம்பாள் அனுபவிச்சிருக்க ஆச்சாரியாள்னா பரதேவதையினுடைய ஸ்வரூபத்தை நாம எப்படி அனுபவிக்கணுங்கிறத ஏதோ மெக்கானிக்கல் அப்படியே பாராயணம் பண்ணிட்டே போகிறார். உள்ளுக்குள்ள இருக்கிற விஷயத்தை தெரிஞ்சுட்டு அதை அனுபவிச்சு ஆனந்தமா பரதேவதையினுடையதான ஒரு நாமாவளி ஸ்தோத்திரங்களையும் பாராயணம் பண்ணணும். ஏன்னா காமேஸ்வர பீட்டம்னு அந்த பிந்துவுக்கு பேர். ஸ்ரீசக்கரத்தினுடைய பிந்து பாகத்திற்கு காமேஸ்வர பீட்டம் மகா காமேஸ்வர பீட்டம்னு பேரு. திருவாரூர் கஷேத்திரத்திலே விளங்குகிற கமலாம்பாளுடைய மகிமையை சொல்லும் பொழுது ஸ்ரீ காமேஸ்வர பீட்ட மத்திய நிலையாம் ஸ்ரீராஜ ராஜேஸ்வரீம் அப்படின்னா. ஏன்னா பிரத்யட்ச காமேஸ்வர பீட்டமா திருவாரூர் விளங்குறது. அந்த பிந்து பாகத்திலே லலிதாம்பிகையானவள் கமலாம்பாளா பிரகாசித்ததாங்கிறது ஐதீகம். இந்த மூக்கரை சொல்லும் பொழுது
அத பீட்டம்னு சொல்லிட்டா அது அமரக்கூடிய ஸ்தானமானது ரொம்ப ஹார்டா இருக்குமே, அது பீட்டம் இல்ல, பூவிரிப்பு வாதினி மென்மையா இருக்கா. அந்த காமேஸ்வர பீட்டம் அப்படிங்கிற பரமசிவனாருடைய மடியானது இந்த பூவிரிப்பு எவ்வளவு மென்மையா இருக்குமோ அந்த மாதிரி பரமசிவனாருடையதான ஒரு மடியானது மென்மையா விளங்க அந்த காமேஸ்வரனுடைய மடி அப்படிங்கிறதான பூவிரிப்பின் மீது அந்த பரபிரம்மமானது லலிதாமகா திரிபுர சுந்தரியாக மஞ்சே சதா சிவமயே பரசிவமய லலித பௌஷ்பபரியங்கே அதிசக்கர மத்தியமாஸ்தே ஸ்ரீசக்கரத்தினுடைய மத்தியத்திலே காட்சி அப்படின்னு என்னுடைய பெரிய பாக்கியமானது நான் ஜென்மாந்திரத்துல பண்ண புண்ணியத்தினாலே இந்த ஸ்வரூபத்தை தெரிஞ்சுட்டு இருக்கேன். இந்த க்ஷேத்திரத்துக்கு சமானமா வர முடியுமா? காட்சியுடைய க்ஷேத்திரத்திற்கு அம்பாள் கூட்டா மாத்திரம் தான் வர முடியும். எல்லோராலையும் காஞ்சிபுரத்திற்கு வந்து நினைச்ச மாத்திரத்துல எல்லாம் காமாட்சியை சேவிக்க முடியாது. அம்பாளுடைய அனுகிரகம் இருந்தது அப்படின்னு சொன்னாதான் அகிலாண்ட கோடி பிரம்மாண்டங்களுக்கு சக்கரவர்த்தினியாக விளங்கக்கூடிய காமாட்சி பரதேவதையினுடைய சந்தர்ஷனமானது நமக்கு கிடைக்கும். இது பராசத்தியம். அப்பேற்பட்ட பரஞ்சோதியானது இந்த க்ஷேத்திரத்திலே பிரகாசிக்கிறது. மூக்கர் அப்படி ஆனந்தமா தேவியை ஸ்துதிக்கிற அப்படியே அம்பாளுடைய மத்தியத்திலே காயத்ரி மண்டபத்திலே கர்ப்பகிரகத்திலே வினாகாசம் இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா? அந்த பீடம் தான் சகல லோகத்தினுடைய சிருஷ்டிக்கும் ஆதாரம். அதுதான் அதற்கு மேல இந்த ஸ்வயம்புவா தோன்றிய ஸ்ரீசக்கரத்தினுடைய வடிவாவே பிரகாசிக்கிறதுன்னு சொல்லுவா. அந்த பீடம் தான் ஆதியில இருந்தது. அந்த பீடத்தில் இருந்துதான் நாம இப்ப பார்க்கிறோமே, 2 கால இறுக்கி மடிச்சென்று பத்மாசனத்தில பாஷாபுஷத்தையும் கரும்பு வெள்ளையும் மலர் கலைகளை ஏந்தி கொண்டு லலிதா மகா திரிபுர சுந்தரிங்கிற ஸ்வரூபத்திலே விளங்கக்கூடிய பரபிரம்மம் அந்த பீடத்தில் இருந்துதான் ஆவிர்பவிச்சு வந்தது அப்படின்னு சொல்லுவா. அப்போ ஆவிர்பவிச்சு வந்த உடனேயே அந்த பகவதியானவள் திரிமூர்த்திகளை உற்பத்தி செய்யறார். பிரம்மாவையும் விஷ்ணுவையும் ருத்ரனையும் உற்பத்தி செய்யறார். அப்போ தன் வலது கண்ணிலிருந்தும் இடது கண்ணிலிருந்தும் லக்ஷ்மியையும் சரஸ்வதியையும் உற்பத்தி செய்யறார். லக்ஷ்மியும் சரஸ்வதியையும் லலிதா மகா திரிபுர சுந்தரியான பராசக்தியின் 2 நேத்திரங்கள்ல இருந்து அவதாரம் செய்ததினாலே அவளுக்கு காமாட்சி அப்படின்னு நாமா அப்படிங்கிற. அதாவது இந்த பரதேவதை ஒருத்திய நமஸ்காரம் பண்ணினா போதும், இவளுக்கு சமானமான வஸ்து வேற ஒண்ணு இல்லை. இவளை நமஸ்காரம் பண்ணினா பட்டர் ஸ்ரத்தா மாதிரி தரம் தரும் கல்வி தரும் ஒரு நாடும் கடற்பரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனர் எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே தரம் தரும் பூங்களால் அபிராமி கடை கண்களே. அப்படி அந்த அபிராம சுந்தரியா பிரகாசிக்கக்கூடிய காமாட்சி பரதேவதைய நமஸ்காரம் பண்ணினாலே லட்சுமி கடாட்சமும் சரஸ்வதி கடாட்சமும் நமக்கு சேர்ந்தே கிடைக்கிறது. அப்படி அது போல திரிமூர்த்திகளையும் தன் நேத்திரங்கள்ல இருந்து உற்பத்தி செய்ததினாலே ககாரமானது பிரம்மாவை குறிக்கிறது, மகாரம் விஷ்ணுவை குறிக்கிறது, அகாரம் ருத்ரனை குறிக்கிறது. அக்ஷம்னா கண்ணு. பிரம்மாவும் விஷ்ணுவும் ருத்ரனும் எந்த பராசக்தியினுடைய 3 நேத்திரங்கள்ல இருந்து உற்பத்தியாகி வந்தாளோ அவளுக்கு காமாட்சி அப்படின்னு பேரு. அப்படின்னு அதாவது திரிமூர்த்திகளுக்கும் தாயார் காமாட்சி தான். சகல புவனத்திற்கும் அவதான் தாயார். பிரம்ம கீத ஜனனி. பிரம்மால இருந்து குரு பரியந்தம் விளங்கக்கூடிய சமஸ்த ஜீவராசிகளுக்கும் தாயாராக விளங்கக்கூடியவள் காமாட்சி பரதேவதை மூர்த்தி தான். சிருஷ்டியின் ஆதியிலே மூர்த்திகளையும் தன்னுடைய 3 நேத்திரங்கள்ல இருந்து உற்பவிச்சதினாலே உற்பத்தி செய்ததினாலே அந்த பகவதிக்கு காமாட்சி. அவள் திரிமூர்த்திகளுக்கும் தாயார். ஏதேது ஒரு திரிமூர்த்திகளுக்கு தான் அம்பாள் தாயாரா அப்படின்னு கேட்டா, கோடிக்கணக்கான பிரம்மாக்கள், கோடிக்கணக்கான விஷ்ணுக்கள், கோடி ருத்ரர்கள் அத்தனை பேருக்கும் தாயாராக விளங்கக்கூடியவள் சாட்சாத் காமாட்சி பரதேவதை. பிரம்மாணி கோட்டி சகித பிரம்ம கோட்டி விராமிதாம், ருத்ராணி கோட்டி சகித ருத்ர கோட்டி விரட்சிதாம். அதுபோல கோடிக்கணக்கான பிரம்மாக்களும் கோடிக்கணக்கான சரஸ்வதிகளும் காமாட்சி பரதேவதையுடைய வாதத்தை சரணாகதி செய்யலாம்.